இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு திக்ரு துவாக்கள்னு சொல்லி சிறப்பான விஷயங்களை ஹதீஸுடைய ஆதாரத்தோடு எடுத்து தொகுத்து அமல் செய்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில ஒரு அருமையான அற்புதமான துவாவை தான் பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ஆனா இது பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே இறக்கிய விஷயமாக இருக்கு. நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தா ஒரு தேவையா ரெண்டு தேவையா பல தேவைகள் இருக்கு. அப்படியே அத்தனை தேவையும் இன்னைக்கு நமக்கு நிறைவேறிட்டா கூட நாளையில இருந்து நம்ம வாழ்றதுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. அப்படி மனிதனுக்கு தேவைகள் இல்லாத நொடியே இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை தேவைக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கற்றுக் கொடுக்கிறான் நமக்கு குர்ஆன்லயே. நம்ம கமெண்ட்ல பாக்குறோம், சிலர் சில விஷயத்துக்குலாம் துவா கேட்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு துவாவே இல்லை. என் கணவருக்கு வெளிநாட்டுல வேலை, நானும் அவர் கூட வெளிநாடு போகணும், அதுக்குன்னு துவா சொல்லுங்க. என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அதுக்குன்னு துவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்குறீங்க. அந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் சொல்லி சஹீஹான துவா இருக்கான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. சொல்ல போனா வேலை கிடைக்கணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட சஹீஹான துவா இருக்கான்னு பார்த்தா அப்படி தனியா ஏதோ ஒரு சஹீஹான துவாவையும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனி துவாக்கள் இல்ல. உலமாக்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு துவா தான் நீங்க எந்த தேவைக்கு வேணா ஓதிக்கலான்னு அல்லாஹ்வே நமக்கு கற்றுக் கொடுத்த துவாவா இருக்கு. அதனால உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஒரு விஷயம் வருது, நோய் இருக்குது, நோய் குணமா இருக்கு, சஹீஹான துவா இருக்கு, அப்ப நீங்க அதை எடுத்து ஓதுங்க. அதே மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாம் சஹீஹான துவா இருக்கும், அதை நீங்க ஓதிக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் விட சிறந்ததுன்னா இதுதான். இந்த துவாவை ஓதுவது உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுத்து கொண்டே இருக்கும். அது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்ல. நம்ம ஒரு துவாவை எடுத்து ஒரு தேவைக்கு ஓதுறதை விட இந்த ஒரு துவாவை ஓதுனா எல்லா தேவையும் அதுல அடங்கும். அது இன்னைக்குக்கும் நாளைக்குக்கும் இன்னும் மறுமைக்கும் சேர்ந்து அடங்கக்கூடிய துவாவா இருக்கும்னு சொல்லிட்டு சஹீஹான அறிவிப்பை கொடுக்கக்கூடிய உலமாக்களே இந்த கருத்தை சொல்றாங்க. அந்த துவா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் காரணமாக கூட இந்த நன்மையான காரியம் மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். அதற்கு நீங்க ஒரு காரணமாக இருங்க. நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்லி போடுறீங்க. உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை கொடுப்பான். இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க மத்த எல்லா துவாவை விட முன்னுரிமை கொடுத்து ஓதுங்க. ஏன்னா இந்த ஒண்ணு மட்டும் ஓதனா போதும், வாழ்நாள் முழுவதுமே இதுல அடங்காத தேவைகளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இத்தனை நாள் தடுங்கலான விஷயங்கள் கூட இனிமேல் நடக்கலாம். இந்த துவா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட எப்படியெல்லாம் வலியுறுத்தி ஓதணும்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதையும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இனிமேல் முயற்சி பண்ணி பலன் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம அந்த அறிவிப்பை பார்ப்போம். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல கையேந்தி விட்டா என்ன கேட்கிறான்னா, இந்த உலகத்துக்கு தேவையான விஷயத்தையே கேட்கிறான். எனக்கு வீடு வேணும், ஆரோக்கியம் வேணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும் எல்லாமே கேட்கிறான். ஆனா மறுமையை பத்தி கேட்கறது இல்லை. நான் செய்த எல்லா விஷயத்துக்கு உண்டான பலனை நான் இங்கேயே அனுபவிக்கணும்னு ஒரு மனசு ஆசைப்படுறான்னா அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு நான் இங்கேயே கொடுத்துட்டு அவனுக்கு மறுமையில் நான் ஒண்ணுமே வைக்க மாட்டேன். ஆனா எந்த ஒரு மனிதன் எனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்ந்து நல்லதை கொடுன்னு கேட்கிறானோ அவனுக்குதான் நான் என்ன பண்ணுவேன், இம்மையிலையும் எல்லா நல்லதையும் கொடுத்து மறுமையிலையும் எல்லா நல்லதையும் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ வக்கினா அதாபன்னார். அப்படின்னு என்னன்னா, யல்லா எனக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் சிறந்ததைத்தான். இப்ப இந்த வார்த்தையில சிறந்ததைத்தா அப்படின்னு இருக்குல்ல, அந்த சிறந்ததைத்தானா எல்லாமே உங்களுக்கு வீட்டுல சிறந்ததைத்தா, எங்களுக்கு செல்வத்துல சிறந்ததைத்தா, குழந்தையில சிறந்ததைத்தா, நிம்மதியில சிறந்ததைத்தா, குடும்பத்துல சிறந்ததைத்தா. அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் கேட்கறீங்களோ, வேலை வேணுமா, வருமானம் வேணுமா, வசதி வேணுமா, கடன் அடையணுமா, எல்லாமே இதுல இருக்குதுன்னு சொல்றாங்க உலமாக்கள். அப்ப அந்த சிறந்ததை அப்படிங்கிறது நாம நல்லா வாழ்றதுக்கு தேவையான அனைத்தையும் கொண்டதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மறுமையிலையும் சிறந்ததைத்தா. மறுமையில எனக்கு நம்ம என்ன கேட்கல, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு தனித்தனியா கேட்கல. எனக்கு மாட மாளிகைகளை சொர்க்கத்துல கூடயா அல்லா, எனக்கு தங்க நகைகளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனித்தனியா கேட்க தேவையில்ல. சிறந்ததைத்தான் சொன்னா இருக்கிற அத்தனை சிறந்ததும் அல்லாஹ் கொடுத்துருவான். அதைதான் அல்லாஹ் சொல்றான், இம்மையிலையும் சிறந்ததைத்தான் மறுமையிலையும் சிறந்ததைத்தான்னு சொல்லி எங்கிட்ட கேட்கட்டும். கையோடு என்ன கேட்கணும், நரக நெருப்புல இருந்து பாதுகாவல் தான் கேட்கணும்னு சொல்றாங்க. அதான் கடைசியா வக்கீனா அதா பண்ணார், என்னை நரக நெருப்புல இருந்து பாதுகாத்து கொடு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு துவாவை மட்டும் ஒரு மனிதன் ஓதிவிட்டால் அவருக்கு அல்லாஹ் ரெண்டு உலகத்துக்கும் போதுமானதை கொடுத்து விடுகிறான் வருகிறது. நமக்கு இந்த துவா தெரியாம இருக்கானா, எல்லாருக்கும் இந்த துவா தெரியும். ஆனா இதை நம்ம எந்த அளவுக்கு வலியுறுத்தி ஓதுறோம்னா, யாருமே அந்த மாதிரி ஓதுறது கிடையாது. நம்ம எல்லா துவாக்கும் முன்னாடி இந்த துவாவை ஓதிட்டு நம்ம துவா கேட்கக்கூடிய பழக்கம் கொண்டு வரணும். நம்ம துவா எடுத்தனுமே நம்மளுடைய தேவையை நோக்கி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த துவாக்கள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, இதை ஓதிட்டு நம்ம துவாவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம துவா கபூலாகாட்டினா கூட நம்ம ஓதிக்குமே இந்த துவா கபூலானாவே போதும், நமக்கு தேவையான அனைத்துமே கிடைச்சிடும். நம்ம கஷ்டத்தை நாம வார்த்தையால விவரிக்கிறது
ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி குர்ஆன்ல அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்திருக்கான்னா அதை நம்ம முதல்ல ஓதிக்கொள்ளணும். அதே மாதிரி இதை உங்களுக்கு துவா செய்யறதுக்கு நேரமே இல்லாட்டினா கூட இந்த துவாவை என்ன பண்ணலாம், வலியுறுத்தி தொழுது முடிச்ச கையோட தஸ்ஃபு போல ஓதிக்கலாம். எப்படி நம்ம திக்ர் ஓதுவோமோ அந்த மாதிரி நம்ம எண்ணிக்கையில ஓதிக்கலாம். உங்களுடைய ஹாஜத் எதுவா இருக்கோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி வைப்பான். இது குர்ஆன்ல அல்லாஹ்வே இறக்கியது, வாக்களித்தது. இதை ஓதுபவர்களுக்கு நான் 2 உலகத்திலையும் சிறந்ததை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம இந்த உலகத்துக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த நொடி வரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நமக்கு என்ன வேணும், அடுத்து நமக்கு என்ன வேணும், அடுத்தடுத்த தேவைகளையே யோசிச்சுட்டு இருப்போம். மறுமைக்கு நம்ம கேட்கறதே இல்லை, சேர்த்து வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி துவா ஓதிட்டாவே நம்ம மறுமைக்கும் கேட்டதற்கான சமமாயிருது. அப்போ ஒரே நேரத்துல ரெண்டையுமே நம்ம பெற்றுக்கொள்றோம். நீங்க இதை இன்னிலிருந்து ஓதுங்க. இப்ப நம்ம கேட்ட கையோட இதை ஒரு 41 முறை ஓதிட்டு போலாம். இதை ஓதும் போதே உங்களுடைய எல்லா தேவையுமே இதுல உள்ளடங்குது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அதுவும் அத்தனை பேர் ஒட்டுக்கா ஓதும் போது இன்னுமே சிறப்பு ஜாஸ்தி. இப்ப நீங்க என்னோட சேர்ந்து ஓதுங்க. ஏதாவது குறிப்பிட்ட ஆஜத் இருந்தாலும் அதையும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த துவாவை ஓதி முடிச்சோம் நீங்க கையோட அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கலாம். மனசுல அந்த ஆஜத்தை வச்சுக்கோங்க, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار